இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை துதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக கர்த்தர் நம்மை ஒருமுகப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களிலெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அநேக விதமான நன்மைகளை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராக காணப்பட்டிருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களிலே தேவனுடையதான அற்புதங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருப்போம். பிற ஜனங்கள் பெற்றதான அற்புதங்களை நம்மிடத்தில் சொல்லியிருப்பார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இயேசுவின் அற்புதத்தையும் அதிசயங்களையும் நாமும் அனுபவித்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் அதை அனுபவித்திருப்போம் என்று சொன்னால், உபவாச ஜெபங்களுக்கு செல்லுகிறதான போது, அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்ததான போது, அல்லது மற்ற விதமான கூடுகைகளுக்கு நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே நாம் ஜெபிக்கிறதான போது என்று சொல்லி அநேக விதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்திருக்கிறதை நாம் அனுபவித்திருப்போம். ஆனால் சில நேரங்களிலே நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆனால் எந்த விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதாக இருக்கும். இந்த நேரத்திலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவருக்கு என்று சொல்லி எல்லா விதமான காரியங்களிலும் ஈடுபடுகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவில்லையே என்கிறதான கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே காணப்பட்டிருக்கும். இந்த நாளிலே மத்தேயு 8வது அதிகார வசனம் 1-4 வரையிலும் இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகிக்கு செய்ததான அந்த அற்புதத்தை பற்றியும், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அந்த குஷ்டரோகி என்னென்ன விதமான செயல்களை செய்தார் என்கிறதை பற்றியும் இந்த வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த பகுதியிலிருந்து நாமும் என்னென்ன விதமான செயல்களை செய்ய வேண்டும் தேவனிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு என்று ஒரு சில காரியங்களை நாம் வேகமாக பார்த்து முடிக்கப் போகிறோம். உடைய வேதத்தை மத்தேயு 8வது அதிகாரத்தில் திறந்து கொள்ளுங்கள். வசனம் 1-8 வரையிலும் படிக்கலாம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் ஆசாரியர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தி என்றார். இந்த பகுதி ஆரம்பிக்கிறதான போது இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்து என்று சொல்லி நாம் இதிலே பார்க்க முடியும். இயேசு மலையிலிருந்து இறங்கி வருகிறார் என்று சொன்னால் அவர் மலைக்கு போயிருக்க வேண்டும். அவர் எதற்காக மலைக்கு போயிருக்க வேண்டும்? இந்த சுவிசேஷ புஸ்தகங்களிலே நாம் பார்க்கிறதான போது இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக கொண்டிருந்ததான ஒரு குண அதிசயம் என்னவென்று சொன்னால், அவர் தனியாக தன்னுடைய பிதாவோடு கூட உறவாடுகிறது. அநேக பகுதியிலே பார்க்க முடியும் அவர் தனித்திருக்கும்படி மலைக்கு போனார், அவர் ஒரு சில சீஷர்களை அழைத்து மலைக்கு சென்றார் என்று அநேக விதமான உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த பகுதியிலே இந்த அதிகாரத்திலே குறிப்பாக எதற்கு என்று சொல்லி நாம் பார்க்க முடியாது. ஆனால் இதனுடைய பின்னணியத்தை பார்க்கும்போது மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து நாம் வருகிறதான போது மத்தேயு 5-7 வரையிலும் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் என்கிறதான ஒரு தலைப்பை நாம் அதிலே பார்த்து, அதன் கீழாக இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கும் இயேசுவை பின்பற்றினதான அந்த திரளான ஜனங்களுக்கும் அநேக விதமான காரியங்களை அவர் எடுத்துரைக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் எப்படி ஜீவிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்காக எப்படி ஜீவிக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையிலே பிறனுக்கு எப்படி அவன் அன்பை காட்டுவது, தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் தன்னுடைய வாழ்க்கையும் அவன் எப்படி வளர்த்தி கொள்வது, அவன் காத்து கொள்ளுகிறது என்றெல்லாம் அநேக விதமான உபதேசங்களை இயேசு உபதேசிக்கிறார். எல்லாவற்றையும் உபதேசித்து தன்னுடைய சீஷர்களும் தன்னை பின்பற்றுகிறதான ஜனங்களும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் எல்லாவற்றையுமே சொல்லிவிட்டு இந்த 8வது அதிகாரத்திலே அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்ததான மாத்திரத்திலே முதலாவது ஒரு குஷ்டரோகிக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார். அந்த சுகத்தை பற்றி தான் நாம் இந்த வேளையிலே தியானிக்க போகிறோம். இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இந்த குஷ்டரோகி என்னென்ன விதமான காரியங்களை செய்தார்? இந்த பகுதியிலிருந்து ஒரு 3 விதமான காரியங்களை நாம் வேகமாக பார்த்து நாம் முடிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த குஷ்டரோகி தன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அவன் இயேசுவிடம் கடந்து வந்தவனாக இருக்கிறான். வசனம் 2 சொல்லுகிறது பாருங்கள். வசனம் 2, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இந்த குஷ்டரோகம் உள்ளதான மனிதன் அவன் இயேசுவிடத்திலே கடந்து வருகிறான்.
இந்த மனிதன் இயேசுவினிடத்திலே கடந்து வருகிறதற்கு அநேக விதமான பாடுகளை அவன் பட்டிருக்க வேண்டும். என்று சொன்னால் நாம் வேதத்திலே பார்க்கிறதான போது ஒரு மனிதன் குஷ்டரோகம் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் பாளையத்துக்கு புறம்பாக காணப்படுகிறவனாக இருப்பான். ஜனங்கள் வசிக்கிறதான இடத்திலே இவனால் வசிக்க முடியாது, தன்னுடைய குடும்பத்தினரோடு இவனால் வசிக்க முடியாது. இவன் தனிமைப்படுத்தப்பட்டவனாக அவன் தங்கியிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த வியாதி, இந்த குஷ்டரோகம் பிறருக்கும் பரவும் என்கிறதான ஒரு காரணத்திற்காக இவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு மனிதன் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பற்றி இவன் கேள்விப்பட்டிருக்கக்கூடும், அல்லது இயேசு கிறிஸ்து செய்கிறதான அற்புதங்களை பற்றி இவன் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். இதை இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே இவன் அந்த இடத்துல இருந்து விடாதபடிக்கு எப்படியாவது எனக்கும் சுகம் வேண்டும், எனக்கும் விடுதலை வேண்டும் என்று சொல்லி இவன் இயேசுவிடத்திலே கடந்து வர ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அநேக ஜனங்கள் இவனுக்கு தடையாக இருந்திருப்பார்கள். அவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் இவனை கொலை கூட செய்ய நேரிடும். ஆனால் அந்த சவால்களையும் எல்லாவற்றையும் தாண்டி அவன் இயேசுவிடத்திலே கடந்து வருகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவிடத்திலே கடந்து வர வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே காணப்படுகிறது, ஆனாலும் நாம் இயேசுவிடத்திலே கடந்து வருகிறதை விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவிடத்திலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் காரணங்களையும் சாக்கு போக்குகளையும் சொல்லி இயேசுவிடத்திலே கடந்து வராமல் இருக்கிறோம். ஆனால் நாம் இயேசுவிடத்திலே கடந்து வர வேண்டியது அவசியம். நாம் பூர்ணமானவர்களாக கடந்து வர வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கவில்லை, அல்லது நாம் பலவிதமான செயல்களோடு கடந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நாம் எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையிலே நாம் இயேசுவிடத்திலே கடந்து வர வேண்டியது அவசியம். அப்படி நாம் இயேசுவிடத்திலே கடந்து வருகிறதான போது அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவராக காணப்படுகிறார். எனவேதான் மத்தேயு 11:28 அவர் சொல்லுகிறார், பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. ஒருவேளை என்ன விதமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்தாலும் பரவாயில்லை, ஆனால் இயேசுவிடத்திலே கடந்து வர வேண்டியது மிகவும் அவசியம். உங்களுடைய பாரங்களை எல்லாம் இயேசுவிடத்தில் நாம் சுமந்து வருகிறதான போது நம்முடைய சுமைகளை அவர் மாற்றுகிற தேவனாக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து எப்போதுமே அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இந்த குஷ்டரோகிக்கு இடம் தடையாக இருந்தது, ஜனங்கள் தடையாக இருந்தது, அவனுடைய நோய் ஒரு தடையாக இருந்தது இயேசுவிடத்தில் கடந்து வராமல் இருக்கிறதற்கு. ஆனால் இயேசுவை குறித்து ஒருவேளை கேள்விப்பட்டதான மாத்திரத்திலே அவர் இப்போது இயேசுவிடத்திலே கடந்து வருகிறவனாக இருக்கிறான். இயேசுவிடம் கடந்து வருகிறதற்கு நம்மை தடை செய்கிறதான காரியங்கள் என்னென்ன விதமான காரியங்கள் நம்மை இயேசுவிட வரவிடாமல் தடை செய்கிறதாக இருக்கிறது, எல்லாவற்றையுமே நாம் கலற்றி மாற்றி போட்டுவிட்டு இயேசுவிடத்திலே வர வேண்டியது அவசியம். இயேசுவிடத்திலே வருகிறதான போது அவர் நம்முடைய ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் தேவையான அவர் இளைப்பாறுதலை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் இயேசுவிடத்திலே கடந்து வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி இயேசுவிடத்திலே நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். அவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை அழைக்கும் போது அவரிடத்திலே கடந்து வர வேண்டும். இரண்டாவதாக, இந்த மனிதன் தேவனை ஆராதித்தவனாக இருக்கிறார். அதே வசனம் சொல்லுகிறது, இயேசுவிடம் கடந்து வந்தது மாத்திரமல்ல, அவர் இயேசுவை பணிந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறார். பணிந்து கொள்ளுதல் என்று சொல்லுகிறது ஒரு தன்னைத்தானே தாழ்மை படுத்தி தேவனுக்கு என்று கொடுக்கிறதான ஒரு ஆராதனை அது குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்துகிறதான ஒரு ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையை நாம் நம்மை தேவனுடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். முற்றிலுமாக நம்மை தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டியது அவசியம். அவருக்கு கொடுக்கிறதான ஆராதனையும் துதியையும் கனத்தையும் மகிமையையும் நாம் கொடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. சங்கீதம் 95:6 சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிக்கிறது நாம் தேவன் மீது வைத்திருக்கிறதான அன்பையும் அவர் நம் மீது கொடுக்க இருக்கிறதான அந்த பராமரிப்பையும் அது காட்டுகிறதாக இருக்கிறது. எனவே நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து அவரை ஆராதிக்க வேண்டியது அவசியம், அவர் துதிக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக விதமான வழிகளிலே நாம் தேவனை ஆராதிக்கலாம். நாம் நடக்கிறதான போது தேவனை ஆராதிக்கலாம், அல்லது அமர்ந்திருந்து நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம், அல்லது முழங்கால் படிட்டு நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம், அல்லது நம் குடும்பமாக தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம், சபையாக தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம், அல்லது தனிமையிலே நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் எப்படிப்பட்ட ஆராதனை நாம் செலுத்தினாலும் அந்த ஆராதனை தேவன் அங்கீகரிக்கிறதான ஒரு ஆராதனையாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஆராதனையில் அவர் பிரியப்படுகிறதான ஒரு ஆராதனையாக அந்த ஆராதனை காணப்பட வேண்டும். இந்த மனிதன் தடைகளை தாண்டி இயேசுவிடத்திலே கடந்து வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். பணிந்து கொள்ளுகிறதான ஒரு அனுபவம்
அவரை மகிமைப்படுத்துகிறதான, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று சொல்லுகிறதான ஒரு தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். மூன்றாவதாக இந்த மனிதன் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் இயேசுவிடத்திலே அவருடைய சித்தத்தை கேட்கிறார். ஆண்டவர் உம்முடைய சித்தம் என்னவோ அதை மட்டும் நீ நிறைவேற்றும் என்கிறதான காரியத்தை அவன் கேட்கிறான். அதே வசனம் சொல்லுகிறது பாருங்கள், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இந்த மனிதனுக்கு தெரியும் அவனுடைய வாழ்க்கையிலே சுகம் தேவை என்று. ஆனாலும் ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும் என்று நேரடியாக அவன் கேட்கவில்லை. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே உங்க சித்தம் நடைபெறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய சித்தத்தை தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய சித்தத்தை நாம் தேவனிடத்தில் சொல்லிவிட்டு, ஆண்டவர் இதை செய்யும், இந்த ஜெபத்திற்கு பதில் தாரும், இந்த காரியங்களை வாய்க்க செய்யும் என்று நாம் அநேக விதமான ஜெபங்களை செய்கிறோம். ஆனால் உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும், நீங்களும் நானும் தேவனிடத்திலே கேட்கிறது அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நாம் கேட்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நாம் கேட்கும் போது அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவராக காணப்படுகிறார். இந்த மனிதன் அதை இயேசுவிடத்தில் கேட்ட மாத்திரத்தில் இயேசு என்ன செய்தார் என்றால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று இயேசு சொல்லுகிறவராக இருக்கிறார். இயேசுடையதான அந்த மறு உத்தரம் அவர் கேட்ட மாத்திரத்திலே அவனை தொடுகிறதாக இருக்கிறது. அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு அவனை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய தேவன் நம்மை தொட்டு சுகப்படுத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் எந்தெந்த வழிகளிலெல்லாம் தேவனுடைய தொடுதல் வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அந்த நிலையிலே அவர் தொடுகிறவராக இருக்கிறார். என்ன வகையான குஷ்டரோகங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலே நாம் வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது, அவை எல்லாவற்றையுமே அவர் தொட்டு சுகமாக்குகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்களும் சுகமடைந்தார்கள், யாரையெல்லாம் இயேசு தொட்டாரோ அவர்களும் சுகமடைந்தார்கள். இன்னைக்கு நாம் அவரை தொட வேண்டியது அவசியம், அல்லது அவருடைய தொடுதலுக்காக நாம் கடந்து செல்ல வேண்டியதும் அவசியமானதாக இருக்கிறது. இந்த மனிதனை இயேசு தொட்ட மாத்திரத்திலே அவருடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டானது. இந்த மனிதனை இயேசு தொட்ட மாத்திரத்திலே அவருடைய வாழ்க்கையிலே சுகம் கிடைத்ததாக காணப்படுகிறது. அந்த சுகத்தை பெற்றுக் கொண்டதற்கு அப்புறமாக இயேசு இந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார். வசனம் 4, இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். எதற்காக இயேசு இந்த இடத்திலே மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்து என்று சொல்லுகிறார்? ஒரு மனிதன் குஷ்டரோகமாக இருக்கையில் அவன் முற்றிலுமாக சுகமடைந்து விட்டால் அவன் ஆசாரியனிடம் போய் தன்னை காண்பிக்க வேண்டியது அவசியம். ஆசாரியன் அவனை முழுமையாக பரிசோதித்து இவனிடத்தில் இனி எந்த விதமான குஷ்டரோகமும் இல்லை என்கிறதான ஒரு தீர்ப்பை வழங்கினதற்கு அப்புறமாக தான் இவன் மறுபடியுமாக தன்னுடைய குடும்பத்தோடோ தன்னுடைய சமூகத்தோடு அவன் இணைந்து இருக்க முடியும், அல்லது மறுபடியுமாக அவன் பாளையத்திற்கு புறம்புபடுத்தப்படுகிறவனாக இருக்கிறான். ஆனால் இந்த மனிதன் இயேசுவிடம் இருந்து நேரடியாகவே அவன் சுகத்தை பெற்றுவிட்டான். சுகத்தை பெற்றுவிட்டதன் மாத்திரமாக இயேசு நீ உனக்கு இஷ்டமானவைகள் எல்லாம் செய்ய என்று சொல்லவில்லை. ஆனால் மோசே என்ன கட்டளையிட்டிருந்தாரோ அந்த கட்டளையை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசு இவனிடத்திலே அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக அவனுக்கு வாக்குரைக்கிறவராக இருக்கிறார். இயேசு ஒருபோதும் அந்த கட்டளைகளை அவர் மீறவில்லை, மாறாக அதை பின்பற்றினவராக காணப்படுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பல வருடங்களாக நீங்கள் ஜெபித்து வரலாம், சுகத்திற்காக அல்லது பரம்பரையாக கடந்து வருகிறதான வியாதிகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து வரலாம். ஐயோ என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே என்கிறதான பயங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆனால் இந்த நேரத்தில் நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறது என்னவென்று சொன்னால், ஒரு குஷ்டரோகி எப்படி இயேசுவிடம் கடந்து வந்து அவரை ஆராதித்து அவருடைய தேவைகளை இயேசுவிடம் கேட்டு பெற்றுக்கொண்டானோ அதே விதமாக நீங்களும் நானும் இந்த இயேசுவிடத்திலே கடந்து வர வேண்டியது அவசியம். அவரிடத்திலே கடந்து வருகிறது மாத்திரமல்லாமல் அவரை நாம் ஆராதித்து அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக கேட்க வேண்டியது அவசியம். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதான போது அது பூர்ணம் அடைகிறதாக இருக்கிறது. முழுமையான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. நாம் ஒருபோதும் தேவனை விட்டு விலகாதவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் நாம் தேவனை விட்டு மாறாதவர்களாக இருக்க வேண்டும். எப்போதுமே தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்னென்ன? இயேசுவிடத்திலே நாம் விசுவாசத்தோடு கூட கடந்து வர வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனை ஒருபோதும் பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனிடத்தில் நெருங்க முடியாது.
எனவே நாம் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு கூட கடந்து வர வேண்டும். அவரை முழுமையாக ஆராதிக்க வேண்டும். முழு மனதோடு கூட நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய துதியை எப்போது நம்முடைய நாவிலே நாம் சொல்லி மகிழ வேண்டும். அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றும்படியாக கேட்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அந்த பிரகாரமாக நம்மை மாற்றுகிறவராக இருப்பார். அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய தேவன் அவர் எல்லாருக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் மாற்றுகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய கவலைகளை நீக்குகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய போராட்டங்கள் எல்லாமே அவருடைய சமூகத்தில் எம்மாத்திரமாக காணப்படுகிறது. நீங்களும் நானும் தேவனிடத்தில் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி போராட்டங்களையும் மேற்கொண்டு அவரிடத்தில் நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். இந்த குஷ்டரோகி கடந்து வந்ததை போல அவனுக்கு எதிராக அநேக விதமான பிரச்சனைகள் இருந்தது. வியாதி ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்கிறதான ஒரு பயம் நிச்சயமாகவே இருந்திருக்கும். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவன் இயேசுவிடத்தில் கடந்து வந்தவனாக இருக்கிறான். கடந்து வந்தது மாத்திரமல்ல, அவரை முழுமையாக ஆராதிக்கிறவனாக இருக்கிறான். தேவனுடையதான சித்தத்தை அவன் நாடுகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதையே நாம் செய்யும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். நம் தேவனிடத்தில் கடந்து வருகிறதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் தகர்த்து போட்டு நாம் தேவனிடத்தில் கடந்து வர வேண்டியது அவசியம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவாராக. தேவனுடையதான கிருபைகளும் இரக்கங்களும் அவருடைய சமாதானமும் சந்தோஷம் இன்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். இணைந்து கொண்டு நான் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் நீங்கள் இங்கே காண்பிக்கப்படுகிறதான இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ இணைந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென்.